ஹலோ எவ்ரி ஒன், இன்னைக்கு நம்ம லீட் கோட் 75 சீரீஸ்ல ப்ராப்ளம் நம்பர் 2215 ஃபைண்ட் த டிஃபரண்ட் ஆஃப் டூ அரேஸ் இந்த ப்ராப்ளம் பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளமை நம்ம செட் மெத்தட்ல நம்ம வந்து அப்ரோச் பண்ண போறோம். ஸோ இனிஷியலாக நமக்கு இந்த ப்ராப்ளம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு ரெண்டு ஜீரோ இண்டெக்ஸ் இன்டீஜர் அரே கொடுத்துருவாங்க, num1 num2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டையுமே ஆட் பண்ணி ஆன்சர்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆன்சர் ஜீரோ, அந்த ஜீரோ இண்டெக்ஸ் வேல்யூல nums1ல இருக்க வேல்யூஸ் nums2ல இல்லாத வேல்யூஸா இருக்க nums1ல இருக்க வேல்யூஸ் இருக்கணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல nums2ல இருக்க வேல்யூஸ் nums1ல இல்லாத வேல்யூஸ் இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இந்த nums1 nums2ல இருக்கிற வேல்யூஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 அண்ட் nums2ல வந்து 2 4 6. இதுல நம்ம ரிட்டர்ன் பண்ண போற அரேல nums1ல இருக்க வேல்யூ, அதாவது இந்த nums1ல வேல்யூ இருக்கணும், ஆனா இந்த nums1ல இருக்க இந்த வேல்யூ nums2ல இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வேல்யூவை இந்த ஜீரோ இண்டெக்ஸ்ல நம்ம போடணும். ஸோ அப்படி இதுல பாத்தீங்க அப்படின்னா 1 and 3 இது ரெண்டுமே வந்து இதுல இல்லை. ஸோ இதுல இருக்கிறது இதுல இல்லை. ஸோ அதனால நம்ம வந்து 1 and 3 அதே மாதிரி அடுத்த வேல்யூஸ் ஜீரோ இண்டெக்ஸ்ல சேம் அவங்க சொன்ன கண்டிஷன்ல பண்ணிருப்போம். சேம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல nums2ல இருக்க வேல்யூ nums1ல இல்லாத வேல்யூவா இருக்கணும். ஸோ அதாவது nums2ல இப்ப நமக்கு 2 4 6 இருக்கு. இந்த 2 4 6 வந்துட்டு இந்த nums1ல இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு வேல்யூ இதுல இல்லை அப்படின்னா அந்த வேல்யூ நம்ம இங்க ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 2ன்றது ரெண்டுத்துலயுமே இருக்கு. ஸோ அப்போ 2 நம்ம கொடுக்க போறதுல. அடுத்து 4 and 6 நம்ம பாக்குறோம். 4 and 6 ரெண்டுமே இல்லை. ஸோ அதனால நீங்க 4 and 6 ரிட்டர்ன் பண்றோம். 4 and 6. ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்புட். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எந்த மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு வந்துட்டு ரெண்டுமே யூனிக் கேரக்டர்ன்றதுனால ரிட்டர்ன் பண்ண போறதுனால நான் வந்து ரெண்டு செட்டு ஸ்டோர் பண்ணிக்க போறேன். ஒன்னு nums1 வந்து செட்ல ஸ்டோர் பண்ணிக்க போறேன். அதே மாதிரி nums2வையும் செட்ல ஸ்டோர் பண்ணிக்க போறேன். ஸோ ரெண்டுத்தையுமே செட்ல ஸ்டோர் பண்ணிட்டு நான் லூப் பண்றேன். என்ன பண்ணுவேன்னா, ஸோ நம்மின் nums1 சொல்லிட்டு லூப் பண்றேன். இங்க நான் ஒரு கண்டிஷன் செக் பண்றேன். அதாவது இப்ப வந்திருக்க நம்பர் டாட் கவுண்ட். ஸோ கவுண்ட்ன்றது என்னன்னா, இது வந்து செக் பண்ணும் nums2ல இருக்கான்னு செக் பண்றேன். ஈக்குவல் டு 0வா இருக்குன்ற பட்சத்துல நான் இந்த வேல்யூவை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த nums1 லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கிறேன். சேம் அதே மாதிரி nums2க்கும் நம்ம லூப் பண்றோம், ஃபார் லூப். ஸோ இதுல லூப் பண்ணிட்டு இதுல வந்திருக்க வேல்யூ num1ல இருக்கான்னு நம்ம செக் பண்றோம். num1ல இருக்கா நம்ம செட் பண்ணிருக்க இந்த செட்ல ஸ்டோர் பண்ணிருக்க இந்த வேல்யூல இருக்கான்னு நம்ம செக் பண்றோம். ஒன்ஸ் அதோட கவுண்ட் வந்து 0வா இருக்குன்ற பட்சத்துல நம்ம இந்த nums2 லிஸ்ட்ல வந்து ஸ்டோர் பண்ணிட்டு ஃபைனலா
இது ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து நம்ம அப்ரோச். ஸோ இப்போ கோடில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரியே தான். சேம் நம்ம ப்ரீவியஸ் இந்த அதே எக்ஸாம்பிள் 1 2 3 and 2 4 6 இதில் நான் வந்து ஒரு செட்டு வச்சிருக்கேன். செட் 1ன்னு சொல்லிட்டு இது ரெண்டுத்தையும் இந்த ஷார்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி நம்ஸ் 2க்கும் செட்டில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அடுத்தது இதை வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான வேல்யூஸ் லூப் பண்ணுறேன். லூப் பண்ணி இந்த வேல்யூ, அதாவது செட் 1ல இருக்க வேல்யூஸ் லூப் பண்ணுறேன். இந்த செட் 1ல இருக்க வேல்யூ ஓட கவுண்ட் இந்த நம்ஸ் 2ல வந்து இல்லை அப்படின்னா, ஸோ கவுண்ட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கும் போதே வந்து இந்த வேல்யூ வந்து நம்ஸ் 2ல இல்லைன்னு தான் கணக்கு வரும். ஸோ அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து இந்த டிஸ்டிங் நம்பர்ல புஷ் பண்ணிக்கிறேன், அதாவது ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி செட் 2க்கும் நான் லூப் பண்ணுறேன். லூப் பண்ணி நான் செட் 1ல கால்குலேட் பண்ணுறேன். இதில் வந்து இந்த வேல்யூ இல்லை அப்படின்னா நான் டிஸ்டிங் நம்பர்ல வந்து மறுபடியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக இந்த லூப் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ரெண்டு டிஸ்டிங் நம்பர் 1 டிஸ்டிங் நம்பர் 2 இது ரெண்டுத்தையும் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ நம்ம ஒன்ஸ் ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இல்லாத வேல்யூஸ் நமக்கு ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ இதான் சொல்யூஷன். இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கோடில் ப்ரீவியஸாக நம்ம பார்த்த மாதிரி அதே தான் செட்டு கொடுத்துருக்கேன், ரெண்டுமே பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன். லூப் பண்ணுறேன், கண்டிஷன் செக் பண்ணுறேன், ட்ரூவாக இருக்குன்ற பட்சத்தில் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்ஸுக்கு அதே மாதிரி தான் லூப் பண்ணுறேன், கண்டிஷன் செக் பண்ணுறேன், ட்ரூவாக இருக்குது அப்படின்னா நம்பர் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக லூப் முடிஞ்ச பிறகு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ தான் சொல்யூஷன். ஹோப் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.